வெளியே போடா நாயே. திடீர்னு இப்படி போக சொன்னா எங்க மாமா போவ? எங்கேயாவது போய் தொலை. சீக்கிரம் வாடா, வெளியே போனோம். அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். போலாம். இப்படி இதான் வந்துட்டேன் மாமா. நம்ம 2 பேரும் அவங்க ஃபிளாட்டுக்கு போறோம். அவங்களுக்கே தெரியாம மைக்ரோஃபோனை செட் பண்ணிட்டு வர போறோம். அப்படி வச்சா என்ன ஆகும்? Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. Friendship. Why, zoom, 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 why, zoom, 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 why. இந்த மாதிரி நேரத்துல மட்டும் போய் ஹெல்ப் பண்ணோம். இத வர்றேன். எங்க நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆறு நீங்களா? நான் தானுங்க. எதுக்குங்க உங்களுக்கு வீண் சிரமம்? சிரமம் இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசு தானுங்க. கிருஷ்ணா சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயா பரவாயில்ல, உங்களுக்கு கை ஸ்லிப் ஆயிருச்சு அவ்வளவுதானே? இல்ல, காலு ஸ்லிப் ஆயிடுச்சு சார். என்ன ஒரு ஒத்தும் பாத்தீங்களா? எனக்கு கை ஸ்லிப் ஆயிருச்சு, அதே மாதிரி உங்களுக்கு கால் ஸ்லிப் ஆயிருச்சு. இதான் பிரிட்டிஷ்கார வந்து ஆங்கிலத்துல ஒரு பழமொழி ஒன்னு சொல்லியிருக்கானுங்க. பிட்வீன் த ஸ்லிப் அண்ட் ஸ்லிப் தேர் மஸ்ட் பி எ லிப். பழமொழி எல்லாம் ஒரு தரத்துக்கு மேல சொல்லக்கூடாதுங்க. சார் நான் வேணா தொடச்சு விடுறேன். வேண்டாம் 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 வேண்டாம். ஏமா என்ன மாவு இது? அரிசி மாவு தானுங்க. அரிசி மாவா? இந்த கிருஷ்ண பகவானுக்கு அரிசி மாவாலேயே அபிஷேகம் பண்ணிருக்கீங்க. சார் நான் வேணா தொடச்சு. வேண்டாம் 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 வேண்டாம். அரிசி மாவு தான் சொன்னீங்க. உப்ளி வீட்டுல வந்து இட்லி மாவு இல்லைன்னு சொன்னா நான் இப்படியே ஊந்து போயிருந்தேங்க. உடம்புல இருக்கிற மாவு வச்சு இன்னைக்கு டிஃபனை முடிச்சுக்கிறேங்க. மாடியில இருக்கிற அந்த 3 ஃபிகரையும் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா மாமா ஃப்ரீயாவே விட மாட்டோம். யோ அறிவு இருக்கா? சிமெண்ட் ஃபேக்டரியில வேலை பார்த்தா குளிச்சுட்டு கடைக்கு வரணும். கோ 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 க்ளோஸ் பண்ணணும். ஏதா கடையை தான் மொத்தமா க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன், ஆனா முடியல. ஏன்? ஏன்னா என் மாமா ஒருத்தன் இருக்கான். மாமனையா அவன் சரியான எமையா. அவ்வளவு மோசமானவனு? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? சரியான கிழட்டு பையன் சார். 4 கழுத வயசாகுது, இன்னும் மூஞ்சி பூரா மேக்கப் போட்டுட்டு தலிக்கு வரான் சார். அதெல்லாம் பரவாயில்ல, மண்டைக்கு முன்னாடி ஒரு மணியை கட்டி தொங்க விட்டுட்டு டிங் டான் அடிக்கடி அடிச்சிட்டு இருக்கான் சார். ஒரு பர்சனாலிட்டியான மாப்பிள்ள கடையில இருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன்னு நினைப்பு இருக்கா சார் அவனுக்கு? சார் இவ்வளவு நேரம் உங்க மாமாவை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த முடியை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இங்க கொஞ்சம் பாருங்க இந்த முடியான்னு. என்னடா? இல்ல மாமா, எல்லாரும் பவுடர் போட்டுட்டு வருவாங்க, நீங்க என்ன கொட்டிட்டு வந்திருக்கீங்க. இது கூட உங்களுக்கு ரொம்ப அழகாதான் மாமா இருக்கு. ஐசு எல்லாம் உனக்கு நல்ல நேரம்டா, தப்பிச்ச. ஆனா நான் இன்னைக்கு நல்ல மூடோடு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். உங்க சந்தோஷம் தான் மாமா என் சந்தோஷம். மாமா சந்தோஷமா இருந்தா மாப்பிள்ள சந்தோஷமா இருப்பேன். அப்படி என்ன மாமா சந்தோஷம் உங்களுக்கு? இன்னைக்கு தாண்டா உன் மாமனுக்கு அபிஷேகமே நடந்துச்சு. அடிச்சு நக்காதரா. என்ன அபிஷேகம் மாமா? என்ன அபிஷேகமா? பார்த்தா தெரியல, அரிசி மாவு அபிஷேகம்டா. அரிசி மாவு அபிஷேகமா? அரிசி மாவு அபிஷேகம் தானே இந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச அபிஷேகம். யாரு பண்ணது? என்ற ஊர்க்காரி. மை சிஸ்டர். டேய் அவ என்ற வீட்டுக்காரிடா. பின்ன வேற யாரு? என்ற வீட்டுக்காரியா வரப்போற என்ற ஊர்க்காரி. என்னது? உன் ஊருக்காரி எனக்கு அக்காவா போறாளா? மேக்கப் நீ போட்டுட்டு அக்காவுக்கு பேக்கப் தரியா? விட மாட்டேன்னா. என்னடா பண்ணுவ? ரொம்ப சவுண்ட் விடாத. இப்ப நான் சொல்றது மட்டும் தான் நீ செய்யும். வீட்ல அரிசி மாவு பாத்திரம் இருக்கா? இருக்கே. எடுத்துட்டு வந்து கால் கீழ வை. எதுக்கு? அப்படியே உலுக்குவே, அதுல மாவு ஃபில் ஆக, அதுல இட்லி சுட்டு சாப்பிட போறேன். இன்னும் திருந்தலையா நீ? ஏய் அந்த இட்லி நான் தான் சாப்பிட போறேன், போடா. என்ன ஒரு பொறாமை இவனுக்கு. டேய் மவனே, அபிஷேகம் நடந்ததுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறிய, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆராதனையே ஆக போகுது. அன்னைக்கு இருக்குதுடா அவனை உனக்கு விசேஷம்.
ஓஹோ, நீ என்னதான் போட்ல வேலை பண்ணாலும் எங்களை இப்படி நடக்க வச்சு கேள்வி கேட்கறது கொஞ்சம் கூட நல்லா கேட்டியா? டேய், நீ பேசாத டேய் இது கொஞ்சம் ஓவரா இருக்குடா. அப்படியா? டேய் ஓவரா இருக்குடா. இது எதிர அப்பயும் சொன்னேன். இப்போ என்னதான் பண்ண சொல்ற? என்ன தப்பு பண்ணல. உங்க 2 பேரையும் கேள்வி கேட்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு. எந்த ரைட்ஸ பத்தி சொல்ற? காப்பி ரைட்ஸா டீ ரைட்ஸா? ரைட்ஸ் ஆமே ரைட்ஸ் பெரிய இந்த ரைட்ஸ். ஹேய், நீ சொல்லு ராக்ஸ். உங்க 2 பேரையும் கேள்வி கேட்க எனக்கு உரிமை இல்லையா? வாயில என்னடா கொழுக்கட்டைய வச்சிட்டு இருக்க? வாய் திறந்து பதில் சொல்லேன்டா. நீ தானே சொன்ன நான் பேசக்கூடாதுன்னு. அப்புறம் அப்ப நான் பேசாதுன்னு சொன்னா வாயை மூடிட்டு பேசாம இருப்பல்ல? அப்போ உன் ஃபிளாட்ல பேசாம உட்கார வேண்டியதானடா? ஏன்டா அடிக்கடி அவங்க ஃபிளாட்ட சுத்தி வந்துட்டு இருக்கீங்க? பிளாட் எல்லாம் சுத்தி வர முடியாது. நான் உள்ள வழியாக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். மச்சான் அறிவு கொழுந்துடா நீ. தேங்க்யூடா. அதுவும் இல்லாம நாங்க அங்க போனா நோக்கு என்ன? அவங்களுக்கு ஆம்பளைங்களால தான் பிரச்சனையே. இததான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க 2 பேரும் யாருடா? நாங்களா? நீ யாரு? போகு என்ன போகு? நான் சாம் போகு. டென்ஷன்ல நாங்க யாருன்னே தெரியல உனக்கு. ஐயோ, இப்படிலாம் கத்தாத போங்க, ஹிஸ்டீரியாவா இருக்கும். ஐயோ, ஏய் நீங்க 2 பேரும் ஆம்பளைங்க தானடா? நாங்களும் அதான் சொல்றோம். ஆனா வேற மாதிரி சொல்றோம் பாரு. ஒரு பாம்பு கடிக்கு ஒரு பாம்பு விஷம் தான் மருந்தாவுது இல்லையா? அதே மாதிரி ஒரு தேல் கடிக்கு ஒரு தேல் விஷம் தான் மருந்தாருது இல்லையா? அதே மாதிரி ஒரு பூராங்கடிக்கு ஒரு பூரா விஷம் மருந்தாவ கூடாதா? ஏன்டா பல்லிய விட்ட? அதான் போங்க சொல்ல வந்தேன். ஒரு பள்ளி கடிக்கு ஒரு பள்ளி விஷம் தானே மருந்தாருது. இது உனக்கு ஓவரா தெரியல? ஆமா, தூரமா நின்னு பார்த்தா ஓன மாதிரி தான் தெரிஞ்சது. ஆமா, கிட்ட போய் பார்த்தா ஆரண மாதிரி தெரியும். அதுவும் இல்லாம 2 ஆம்பளைங்களால ஏற்பட்ட சோகத்தை இந்த 2 ஆம்பளைங்களால தானே போக்க முடியும். அதனாலதான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நாங்க 2 பேர் போயிருந்தோம். போய் நீ ஆறுதல் சொன்ன பொண்ணியா? ஏய், ஜொல்லு விடுறது எப்படின்னு டியூஷன் கத்து கொடுக்க போன நீ. ஆமாண்டி, ஜொல்லுறது எப்படின்னு டியூஷன் கத்து கொடுக்க போனேன். இப்ப என்னடி பண்ணுவ? படி. அதுவும் இல்லாம டியூஷன் படிக்க போறது என்ன தப்பா போங்கோ? டேய், ஏன்டா நீங்க 2 பேரும் அவங்க பின்னாடி இப்படி அலையறீங்க? அவங்க அனுபவசாலிங்க. எதுலடா அனுபவசாலிங்க? என்ன இருந்தாலும் வாழ்க்கையை நம்மளோட நன்னா புரிஞ்சவா. அதனால ஃப்ரெண்டுங்கிற முறையில அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பழகுற மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே. இல்ல, நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறோம் போங்க. சொல்லுடா ராக்ஸ். சொல்லுடான்றா என்னடா ஊன்ற? ஏய், இந்த பாருங்க, உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், நீங்க 2 பேரும் அவங்க ஃபிளாட்டுக்கு போகவே கூடாது. ஓகே? நானும் கடைசி தடவையா சொல்றேன், நாங்க 2 பேரும் அவங்க ஃபிளாட்டுக்கு போவோம். மறுபடியும் சொல்றேன். அப்பவே கடைசின்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு மறுபடியும் சொல்ற? சரி, மறுபடியும் கடைசி தடவை சொல்றேன். நீங்க 2 பேரும் அவங்க ஃபிளாட்டுக்கு போகவே கூடாது. நானும் கடைசி தடவையா சொல்றேன், அவங்க ஃபிளாட்டுக்கு நாங்க 2 பேரும் போவோம். ஏய், முடிவா சொல்றேன்டா, நீங்க 2 பேரும் போக கூடாது. போங்க. நானும் முடிவா சொல்றேன், நாங்க 2 பேரும் அந்த ஃபிளாட்டுக்கு போவோம். போங்க. சின்ன மணி குயில மெல்ல வரும் மயில எங்கே என் ஜோடி நான் போறேன் தேடி. ஏய், இது என்னடா இது? பிஜிஎம்மா? மூஞ்சி சிப்ப குக்கு எனக்கு இப்ப இன்னும் போலியா? கண்மணி பதில் சொல்லு நீ வாடா. அடச்சீ. டாடா. ஐயோ, இது 2 திருந்தவே திருந்தாது. பகல்ல இந்த தூக்கம் தூங்குறான். கிடப்ப பாரு. சார், உப்பிலி சார். யாரு அது காலங்காலத்துல தூக்கும் போது டிஸ்டர்ப் பண்றது? சார், கொஞ்சம் கண்ணை திறந்து பாக்குறீங்களா? மாமா நீங்களா? நான் தான்டா. என்ன மாமா தூங்குறவன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இது தூங்குறதா? டேய், இப்ப மணி என்ன தெரியுமா? 11. ஆமா, நம்ம கடையில பூட்டு இருக்குதா? இருக்கு. ஏன் கேக்குற? அது வேற ஒண்ணும் இல்ல, உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டு கடை இழுத்து மூடிலான்னு தான். லீவ் விட போறியா? நான் கூட இன்னைக்கு வெளியே போகணும் மாமே. வெளியே வா. ஒண்ணு பண்றியா? என்ன? வெளியே போறீல, அப்படி வெளியவே ஒரு வேலைய பர்மனண்டா தேடிக்க போ. நான் ஏன் வெளியே போகணும்? நான் தான் இங்க ராஜா மாதிரி இருப்பேன்ல.
அட நீ ராஜா மாதிரி தான் இருப்ப. சுகமா இருக்குல்ல? ஏன் இருக்காது? நீ ராஜா மாதிரி தான் இருப்ப, ஆனா நான் கூஜா தூக்க முடியாது. நீ ஏன் மாமா கூஜா தூக்கணும்? ஏய், காலங்காத்தால கடையை திறந்து போட்டு இப்படி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறிய, கடை விளங்குமாடா? கடை இப்படி பொழிஞ்சு போனா அப்புறம் நான் கூஜா தான்டா தூக்கணும். ஒன்று பண்ணு, கிளம்பு. கிளம்புனா கெட் அவுட். கெட் அவுட்னா? ஓ, உனக்கு உங்கூர் பாஷையில் சொன்னதா புரியுமா? வெளியே போடா நாயே. திடீர்னு இப்படி போ சொன்னா எங்க மாமா போவ? எங்கேயாவது போய் தொலை. எங்க மாமா போவ? எங்கேயாவது போடா மாமா. காலையில் எழுந்ததும் கண் விழித்ததும் கை தொழும் தெய்வம் மாமா. அன்பென்றாலே மாமா, ஆசை தெய்வம் மாமா. மாப்ள மாமா மாப்ள மாமா மாப்ள மாமா மாப்ள மாமா. என் மேல இவ்வளவு பிரியமா வச்சிருக்க? ஆமா மாமா. உண்மையிலுமே உன்னை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லடா. பசிக்குதுடா. பசிக்குதா மாமா? ரொம்ப பசிக்குதா? ரொம்ப பசிக்குது. போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. உண்மையில பசிக்குதா? போய் எடுத்துட்டு வாடா. ஓ, ஐயய்ய, இவனை கழட்டி உள்ளானாலும் மடக்கிடுறானே. மாம்சே, என்னையா கடையை விட்டு வெளியே போ சொன்ன? உன்னை எப்படி சென்டிமெண்டா மடக்கணும் பாத்தியா? இப்ப வைக்கிறேன் பாரு உனக்கு ஒரு வேட்டு. சீக்கிரம் வாடா, வெளியே போனோம். அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். போலாம். இப்படி இதான் வந்துட்டேன் மாமா. ஏய் உப்ளி, பசிக்குதுங்கறல சீக்கிரம் வந்து தொலைடா. வந்துட்டேன் மாமா, கொண்டா வந்துட்டேன். கொண்டா கொண்டா. உனக்காக என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன் பாரு. அப்படியா? எடு 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 எடு. இரு, அவசரப்படாத மாமே. சாப்பாடு? நான் போறேன். போது 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 போது. போதுமா? மாம்சே, சாம்பார், முருங்கா சாம்பார் மாம்சே. ஊத்து ஊத்து. போது போது, இற நான் போட்டுறேன். என்னடா வெறுஞ்சோரே இவ்வளவு இனிப்பா இருக்கு? மனஸ் 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 மனசு. ஏய், சும்மா சொல்லக்கூடாதுடா மாப்ள. உங்க அக்காளை விட நீ சூப்பரா சமைக்கிறடா. மாமா, நீங்க அடிக்கடி வெளியே சாப்பிடுறதா அக்கா சொல்லுச்சு. அதனால செஞ்சு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கு மாமா. கருமம். அக்கா செஞ்சதா? என்ன முணுமுணுக்குற? இல்ல இல்ல இல்ல, முழுங்குற. சூப்பரா இருக்குடா. மாமா, கீரை போடவா? போடு அங்க கொஞ்சம். அப்புறம் அதாவது கட்டின பொண்டாட்டி கையால மட்டும் சாப்பிடுறது எனக்கு வந்து இதா. எல்லாருமே பொண்டாட்டி கையில சாப்பிடுறது ஆசைப்படுவாங்க. இது பாரு, உங்க அக்கா சமையல சாப்பிடுறதுனால எவ்வளவு ஸ்லிம்மா இருக்க பாத்தியா? சிலிமா சாப்பிட்றி, அதுக்கப்புறம் ஒட்டடை குச்சி மாதிரி ஆயிடுவேன். எப்படி தின்னுது பாரு. மாப்பிள பாத்தியா, ஒரு தப்பு பண்ணிட்டேன். உன்னை உட்கார வச்சு நான் மட்டும் சாப்பிட்டுருக்கு பாத்தியா? நீ கொஞ்சம் சாப்பிடு. மாமா, நீ சாப்பிடு. சாப்பிடுமா? இல்ல வேணாம் மாமா. அட இல்லடா, ஒருத்தர் சாப்பிடும்போது இன்னொருத்தர் வேடிக்கை பார்த்தாங்கன்னு வையா, வயிற்று வலி வரும்னு சொல்லுவாங்க. இல்ல, வயித்தால போவோம். எது? அது இல்ல மாமா, சொந்தக்காரங்களும் அது மாதிரி ஆகாதுன்னு சொன்னேன். எனக்கு தனியா வச்சிருக்கேன், நீ சாப்பிடு மாமா. இந்த கொஞ்சம் கேரட் போட்டுக்கோ. சரி, ரைட். நான் வச்சிருக்கேன். நீ போ. இவனை இப்படியே மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி வேலையை காமிச்சிருவான். என்ன அவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? எந்த கோட்டையை போய் பிடிக்க போற? கோட்டை இல்ல அர்து, நம்ம பசங்களோட கொட்டத்தை எப்படி அடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓஹோ, டேக் இட் ஈஸி போங்க. அது எப்படி இது டேக் இட் ஈஸின்னு சொல்ற? ஈஸியெல்லாம் எடுத்துக்க முடியாது அத. நீ ஏடா கூடமா ஏதோ கற்பனை பண்ணிக்கிற. நான் எதுக்கு கற்பனை பண்ணணும்? நான் தான் என்னோட 2 கண்ணால பார்த்தேன்ல, இவங்க போய் அந்த ஃப்ளாட்ல ஈன்னு வழியறது, அந்த பொம்பளைங்களும் இவங்கள பார்த்து ஆன்னு வழியறதும் சகிக்கல. வாவ், சூப்பர் ஆக்டிங் போங்க. நீ ரொம்ப நல்லா நடிக்கிற. நீ இந்த லாவை பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டு ஏதாவது ஒரு நல்ல டிராமா ட்ரூப்பா பார்த்து சேரலாமே. என்ன
கிண்டலா? இல்ல போங்கோ, நீ உண்மையிலே நல்லா நடிக்கிற, அதான் சொன்னேன். அதை விடுறா. இந்த பசங்க அந்த ஃப்ளாட்டுக்கு போய் அந்த பொம்பளைங்க கிட்ட என்ன பண்றாங்கன்னு தெரியணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. நான் ஒரு ஐடியா சொல்லுவா. உருப்படியா ஏதாவது இருந்தா சொல்லு. நம்ம துப்ரியன் சாம்பு மாதிரி ஒரு ஆள் அங்க வச்சா எப்படி இருக்கும்? என்ன துப்பாது போங்கோ. அது சரி வராது. நாமளே ஏதாவது உருப்படியா யோசிச்சு சொந்தமா பண்ணணும். அப்ப வேற என்னதான் பண்றது? நீ ஏதாவது யோசி. நீ தான் கிரிமினல் லாயர், உனக்கு தான் குறுக்க ஏதாவது ஐடியா தோணும். நீயே சொல்லு. ஒரு ஐடியா. சொல்லு சொல்லு. வேணாம், சரி வராது. பரவாயில்ல சொல்லுடா. இல்ல போங்கோ, அது எனக்கே ஒத்து வராது. நீ ஏதாவது யோசிச்சுக்கோ. இது எப்படி இருக்கு? நீ இன்னும் சொல்லவே இல்லையே. சூப்பரான ஐடியா. நீ ஐடியாவை முதல்ல சொல்லு, அது சூப்பரா இல்லையா நாங்க சொல்றோம். நம்ம 2 பேரும் அந்த ஃப்ளாட்டுக்கு போறோம். போய் அவங்க கூட சண்டை போட போறோமா? அதுதான் இல்ல, அவங்களுக்கே தெரியாம அந்த ரூம்ல மறைஞ்சு நின்னு ஒட்டு கேட்க போறோமா? ஒட்டு தான் கேட்க போறோம். ஆனா அந்த ரூம்ல இருந்து இல்ல, நம்ம இந்த ரூம்ல இருந்தே. அது எப்படி போங்கோ? நம்ம காது அவ்வளோ நீளம் இல்லையே. நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம 2 பேரும் அவங்க ஃப்ளாட்டுக்கு போறோம். அவங்களுக்கே தெரியாம மைக்ரோஃபோனை செட் பண்ணிட்டு வர போறோம். அப்படி வச்சா என்ன ஆகும்? என்ன ஒரு ரியாக்ஷனையும் காணோம்? மருந்து கம்மியாக கலந்துட்டோமா இல்லை நிறைய தானே கலந்தோம்? அப்புறம் ஏன்? என்னது வயிறத கடமுடாங்குத? என்னது வயிற்றுக்குள்ள ஏதோ டிடிஎஸ் சவுண்ட் எல்லாம் கேக்குத? ஐயோ ஐயோ, தாங்காது சாமி. மருந்து வேலையை காட்டுது. மோட்டரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலிடி டண்டனக்கா 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 டண்டன. அப்பா, ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. இவன் என்ன சைலண்டா இருக்கான்? காலையில் எழுந்ததும் கண் விழித்ததும் கை தொழுவது ஆசை முத்தம் அப்பா, இப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ஐடியா சூப்பர்ரா. கலக்க போவது யாரு? டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா. ஐயோ ஐயோ, போடக்கூடாது. பின்னிட்டடா. என்னது கதவு மட்டும் தானா திறக்குது? அப்பா, மாமா என்ன மாமா முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? முகம் மட்டும் ஒரு மாதிரியா இருக்குது, எல்லாமே ஒரு மாதிரி ஆகி போச்சுடா. டே, என்ன மாமா பேண்ட தோல் மேல போட்டிருக்க? நிக்கலடா. எது பேண்டா? நான் சொல். ஐயோ,
இந்த வீட்ல என்ற சோகதையை கேட்க யாருமே இல்லையா? என்ற வீட்ல நான் ஒரு அதட்டினா போதும், என்ற வீட்டுக்காரரு எல்லா வேலையும் செஞ்சு போடுவாரு. ச்சே, 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 ச்சே. என்ன ஒரே புலம்பல் சத்தமா இருக்கு? ஆ, ஆமாமா, இருக்கும் இருக்கும். நான் கத்துறது உனக்கு புலம்பலா தான் இருக்கும். உனக்கு என்ன, உங்க 2 பேத்துக்கும் வேலை செஞ்சு என்ற கைரேகல தேஞ்சு போச்சு. அப்படியா? அப்ப உன் கையை காட்டு. எதுக்கு? உனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் கைரேகை போட்டு விடுறேன். ஆ, கோடு போடுறது இருக்கட்டும், நீ முதல்ல அந்த புடவைலாம் மடிக்கலாம்ல. போடுவிய? நானா? நோ வே, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஆ, அப்ப கட்டி கட்டி அவுத்து போட மட்டும் தெரியுமா? கட்டிக்கும் போது சொல்றேன். ஏய், ஏன் இப்படி அழட்டிக்கிற? உனக்கு என்ன, நான் ஏதாவது வேலை செய்யணும் அவ்வளவுதானே? யோசிக்கிறேன். நீ யோசிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உள்ள போய் காய்கறிலாம் நறுக்கு. காய்கறியா? கையில ரத்தம் வரும். ஆ, ரத்தம் வருமா? அப்ப சாப்பிடும்போது சரி அந்த துணிலாம் துவைச்சு போடு. துணி? நானா? நோ வே. அப்ப என்னதான் நீ செய்யலாம்னு இருக்க? அததான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, யோசிக்கிறியா? கிச்சன் ரூம்க்கு போய் உனக்கு ஒரு உபயோகமான வேலையை செய்யறேன். பாத்திரங்க இருக்கிற இடத்துல இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஏமா பாத்திரத்துக்கு கை காலெல்லாம் மடிச்சு அப்படியே ஓடி போடுன்னு பாக்குறியா? வேலை செய்யறதுக்கு கஷ்டம், இதுல நொடிசா சொல்லி தெரியுத. இப்படியே புலம்பிக்கிட்டு இரு. நான் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வரேன். அடி பாவி, இப்படி தள்ளி விட்டு போறா. உங்களுக்கு நேரம் டி. 1 2 3 வரலாமா? ஏனுங்க, அதான் உள்ளார வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன உள்ளார வரலாமா வேண்டாமான்னு? உள்ளார வாங்க. ஹாய். இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு கலா. இது கண்டிப்பா உங்க செலக்ஷனா தான் இருக்கும். எப்ப எடுத்தீங்க, எங்க எடுத்தீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என்ற வீட்டுக்காரரு கல்யாணத்துக்கு அப்புறமா முதல்ல என்ன